வணக்கம். சுவாமி சித்பவானந்தருடைய மே 11ஆம் தேதிக்கான தினசரி தியானத்த இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலசப் போறோம். உண்மையான பக்தி, அதாவது சமயப்பற்று அப்படின்னா என்னங்கறத பத்தி தான் இந்த மூல உரை ரொம்ப தெளிவா பேசுது. நாம பல நேரங்கள்ல இந்த பக்திய தப்பா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சரி வாங்க, அத பத்தி கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனை உண்மையிலே பக்திமானா மாத்துற விஷயம் எது? நாம எல்லாருமே கோயிலுக்கு போறதோ இல்ல குறிப்பிட்ட உடைகளை உடுத்துறதோ வெளியில செய்யற சடங்குகளையோ தான் ஆன்மீகம்னு கொஞ்சம் குழப்பிக்கிறோமோன்னு தோணுது இல்லையா? இத மனசுல வச்சுக்கிட்டே இந்த உரையை நம்ம அணுகுவோம். இந்த மூல உரை ரொம்ப அழகான ஒரு பிரார்த்தனையோட தொடங்குது. செம்பொருளே, உன்னை சார்ந்திருப்பவர் அனைவரும் சேவித்த நெறி ஒன்றே, அந்நெறி எனக்கும் உரியதாகுக. எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்க. உலகத்துல எத்தனையோ வழிபாடு முறைகள் இருக்கலாம், ஆனா உண்மையா இறைவனை தேடுற எல்லாரும் கடைசியா போய் சேர்ற அந்த பாதை ஒண்ணுதான் அப்படிங்கிற ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை இது நமக்கு புரிய வைக்குது. இங்குதான் சுவாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. அதாவது மேலோட்டமா வெளியில தெரிகிற வேஷங்களுக்கும் சடங்குகளுக்கும் நேர் எதிரா ஒருத்தரோட மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான நிலைய ரொம்ப வெளிப்படையா ஒப்பிட்டு பேசுறாரு. நாம வெளியே என்ன பண்றோம் அப்படிங்கறத விட உள்ளுக்குள்ள நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படிங்கிறது தான் 100% முக்கியம்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. சொல்லப்போனா சமயப்பற்று அப்படிங்கிற வார்த்தைக்கே அவர் இங்க ஒரு புது அர்த்தம் கொடுக்கறாரு. பக்திங்கிறது நம்ம என்ன ஆட போடுறோம், இல்ல எப்படி சாமி கும்பிடுறோங்கிறத பொறுத்தது கிடையாது. அந்த பலகால மாயைய அவர் முழுசாவே உடைச்சிடுறாரு. உண்மையான பக்தி அப்படிங்கிறது ஒரு மனத்தின் பாங்கு. அதாவது அது முழுக்க முழுக்க உங்க மனசோட பக்குவ நிலைய மட்டும்தான் குறிக்குது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றாரு. அப்போ நாம தப்பான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க மனசுக்குள்ள பகை, பொறாமை, ஆசை இல்ல ஆணவம், இந்த 4 நெகட்டிவான குணங்கள்ல ஏதாவது ஒன்னு இருந்தா கூட போதும். நீங்க வெளிய பாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய பக்திமானா தெரிஞ்சாலும் நீங்க தர்ம வழியிலிருந்து விலகிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் முழுமையான சாட்சி அப்படின்னு இந்த உரை நம்மள ரொம்பவே எச்சரிக்குது. நம்ம மனசே நம்மள காட்டி கொடுத்துரும் இல்லையா? ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. நீங்க ஒரே ராத்திரியில எந்த குறையும் இல்லாத முழுமையான புனிதரா மாறிடணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆணவம், ஆசை, பொறாமை இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்க நீங்க எடுக்கறீங்க பாத்தீங்களா ஒரு உண்மையான முயற்சி. அந்த சுறுசுறுப்பான முயற்சி தான் உங்ககிட்ட உண்மையான பக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆணித்தரமான ஆதாரம். அந்த தொடர் முயற்சி தான் உண்மையான பக்தி. சரி, நெகட்டிவான குணங்களை நீக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்குள்ள நாம வளர்த்துக்க வேண்டிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன? அன்பு, அமைதி, அப்புறம் தன்னலம் கருதாமை, அதாவது சுயநலம் இல்லாம இருக்கிறது. இந்த 3மே உண்மையான பக்தியோட தூண்கள்னு சொல்லலாம். உண்மையான பக்தி அப்படிங்கறதே இந்த 3 உள்குணங்களை உங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும்தான் முழுமையா நம்பி இருக்கு. இந்த மொத்த உரையிலையும் ரொம்பவே புரட்சிகரமான ஒரு கருத்து இருக்குன்னா அது இதுதான். அன்பும் அமைதியும் தன்னலங்கருதாமையும் உன்னிடத்திற்குமாகில் நீ ஒரு சமயத்தையும் சேராதவனா இருந்தாலும் நீ சமயப்பற்றுடையவனே. ஒருத்தர் மனசுல அன்பும் தன்னலமற்ற தன்மையும் நிறைஞ்சிருந்தா அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சமயத்தையும் சேராதவரா இருந்தா கூட அவர் உண்மையான பக்திமான் தான். எந்த ஒரு மத முத்திரையும் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை பாருங்க. இந்த உலகளாவிய உண்மைய இன்னும் அழுத்தமா சொல்றதுக்காக மாபெரும் கவிஞரான தாயுமானவரோட ஞானத்தோட இந்த தியானம் நிறைவடைது. இந்து மதத்துல சொல்லப்படுற 6 வகையான முதன்மை வழிபாட்டு முறைகளா இருக்கட்டும், இல்ல உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மார்க்கமா இருக்கட்டும், அது எல்லாத்துலயும் இருக்கிற அந்த அடிப்படை தத்துவம் ஒண்ணுதான் அப்படிங்கறத இது ரொம்ப அழகா நமக்கு சுட்டிக்காட்டுது. 6 சமயத்தும் அதுவதுவாய் நின்றிழங்கும் வீரபாறை திருத்தாள் மேவு நாள் எந்நாளோ. இந்த அற்புதமான கவிதை வரிகளை கொஞ்சம் ஆழமா உள்வாங்கி பாருங்க. பல மதங்களுக்கு இடையில இருக்கிற மேலோட்டமான வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி எந்த பேதமும் இல்லாம ஒரே சாரமா விளங்குற அந்த உண்மையான இறைவனை நேரடியாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஏக்கத்தை இது கச்சிதமா படம் பிடிச்சு காட்டுது. அந்த நாள் எந்நாளோ அப்படிங்கிற அந்த தேடல் தானங்க உண்மையான பக்தி. இந்த ஆழமான அலசலை நாம முடிச்சுக்கிற இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்களோட அன்றாட சமய பழக்க வழக்கங்கள் சும்மா வெளிப்படையான ஒரு காட்சியா ஒரு கடமையா மட்டும்தான் இருக்கா, இல்ல அது உண்மையிலேயே உங்க உள்ளத்துல அன்பையும் அமைதியையும் வளர்த்துக்கிட்டு இருக்கா? இத கொஞ்சம் ஆழமாவே சிந்திச்சு பாருங்க. ஏன்னா உண்மையான பக்தியை நோக்கிய உங்க பயணம் வேற எங்கேயோ இல்ல, உங்க மனசுல இருந்து தான் தொடங்கணும். சிந்திப்பீங்கன்னு நம்புறேன்.